السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில் குல் ஊஹிய இலைய அன்னஹு இஸ்தமஅ நஃபரும் மினல் ஜின் ஃபகாலூ இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா யஹ்தி இலர் ருஷ்த் ஃபஆமன்னா பிஹி வலன் நுஷ்ரிக பிரப்பினா அஹதா என்று குறிப்பிடுகிறான். இந்த ஆயத்தின் வழியில் இன்றைய ஹுத்பாவினுடைய உரை ஜின் இனம் என்ற தலைப்பின் கீழ் அமையும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனுடைய அருள்மறை திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது, லஹல்குஸ் ஸமாவாதி வல் அர்தி அக்பர் மின் ஹல்கின் நாஸ் வலாக்கின் அக்தரன் நாஸி லா யஅலமூன். வானங்கள் பூமியினுடைய படைப்புகள் மனித படைப்பை விட பிரம்மாண்டமானது. ஆனாலும் மனிதர்களில் பெரும்பான்மையானோர் அதை விளங்கிக் கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை என்று அல்லாஹ் இயம்புகிறான். அல்லாஹ்வுடைய படைப்புகள் என்று எடுத்துக்கொண்டால் கோடான கோடி படைப்புகள் இருக்கிறது. வானங்கள், பூமிகள், சூரியன், சந்திரன், நட்சத்திரம், கடல், மலை, ஆறு, காடுகள், மிருகங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் சிங்கம், புலி, ஆடு, மாடு என்று பறவைகள் என்று பல லட்சக்கணக்கான படைப்புகள் அல்லாஹ்வினுடைய ஆற்றலையும் அவனுடைய வல்லமையையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றன. அல்லாஹ்வினுடைய படைப்புகளில் மிக பிரம்மாண்டமானது வானம், பூமி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உயிரினங்கள் இருக்கக்கூடிய படைப்புகளில் மிகச்சிறந்த படைப்பு என்று எடுத்துக்கொண்டால் அது மனித படைப்பு தான். மனித படைப்பு தான் அழகானது, அற்புதமானது. எனவே இந்த மனித படைப்புக்கு ஈடாக இணையாக இன்னொரு படைப்பு இல்லை. இதற்கு அடுத்த நிலையிலே இருக்கக்கூடியது என்று எடுத்துக்கொண்டால் மலக்குமார்கள், அதற்கு அடுத்த நிலையில் எடுத்துக்கொண்டால் ஜின்கள். சில சமயம் மனிதர்கள், மூமினான இருக்கக்கூடிய சாலிஹீன்கள் மலக்குகளை விட உயர்ந்த அந்தஸ்தை அடைகிறார்கள். எப்படி மலக்குகளை விட மனிதர்கள் உயர்ந்த அந்தஸ்தை அடைகிறார்களோ அதுபோன்று ஜின்களிலும் சிலர் அடைகின்றனர். ஜின்களை பொறுத்தவரை மறைந்து வாழக்கூடியவர்கள். அல்லாஹு தாலா மனித படைப்பை படைக்க போகிறேன் என்று சொன்ன பொழுது, என்னுடைய பிரதிநிதியை இந்த உலகத்திலே நான் ஏற்படுத்த போகிறேன் என்று சொன்ன பொழுது மலக்குமார்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், இரத்தத்தை ஓட்டக்கூடியவர்கள், சண்டையிடக்கூடியவர்கள், வம்பு வழக்குகளை ஏற்படுத்தக்கூடியவர்களையா நீ படைக்கப் போகிறாய் என்று மலக்குமார்கள் கேட்டார்கள். சூரத்துல் பக்ரால அல்லாஹ் சொல்றான், நமக்கு தெரியும்.
ஆனால் மனித படைப்பையே படைக்க இல்லை. படைக்கிறதுக்கு முன்னால நான் இப்படி படைத்து என்னுடைய பிரதிநிதியாக நான் என்ன செய்ய போகிறேன், இந்த பூமிக்கு அனுப்ப போகிறேன் என்று சொன்ன மாத்திரத்திலேயே மலக்குகள் எப்படி அறிஞ்சாங்க? மனிதனே இல்லையே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்க இல்லை, ஆனால் என்னுடைய பிரதிநிதியாக மனிதனை நான் படைக்க போகிறேன் என்று தான் அல்லாஹ் சொல்றான். இவன் சண்டை போடுவான், பெரிய ஃபசாதுகள் குழப்பங்களை ஏற்படுத்துவான், இரத்தத்தை ஓட்டுவான், எனவே இத்தகைய இது தேவையா, உன்னை வணங்குவதற்கு நாங்கள் இருக்கிறோமே என்று மலக்குமார்கள் சொன்னபோது நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என்று அல்லாஹ் சொன்னான். இதுல என்ன அப்படின்னு கேட்டா, மனித படைப்புகள் இந்த பூமியிலே வாழ்வதற்கு முன்பாக வாழ்ந்தவர்கள் ஜின்கள். ஜின்களினுடைய எண்ணிக்கை எடுத்துக்கொண்டால் மனித எண்ணிக்கையை விட அதிகம். இப்ப இன்னைக்கு மனிதர்கள் இந்த உலகத்தில் 800 கோடி பேர் வாழுகிறார்கள். அதைவிட அதிகமாக வாழக்கூடியவர்கள் தான் ஜின்கள். இந்த ஜின்கள் இந்த பூமியிலே வாழும் பொழுது ஏற்படுத்திய ஃபசாதுகள், குழப்பங்கள் அளவிட முடியாது. அப்படி சண்டைகளையும் சச்சரவுகளையும் வம்புகளையும் ஜின்கள் ஏற்படுத்தினார்கள். ஜின்களுக்கு முன்னால இன்னொரு கூட்டம் வாழ்ந்திருக்குது, இன்னொரு படைப்பு பின். இது ஜின்னு, அது பின்னு. வரலாற்றில் எழுதுகிறார்கள், பின் என்ற ஒரு சமூகம் வாழ்ந்தது, அதை அல்லாஹ் அழிச்சான். அதுக்கு பிறகு இந்த ஜின்களை படைத்தான். இந்த ஜின்கள் எல்லாம் கடும் சேட்டைகள் செய்ததால் அல்லாஹு தஆலா அந்த ஜின்களை கடல்களுக்கும் காடுகளுக்கும் தீவுகளுக்கும் அல்லாஹ் அனுப்பிட்டான். நீங்க பூமியில வெளிப்பகுதியில் வாழக்கூடாது, காடுகளில் வாழுங்க, கடல்களில் வாழுங்க, புதர்களில் வாழுங்க என்று ரப்புல் ஆலமீன் அவர்களை எல்லாம் அந்த பகுதிகளுக்கு அல்லாஹ் அனுப்பிட்டான். ஆனாலும் சில பொழுது என்ன செய்வாங்க, உள்ள வருவாங்க, நம்முடைய கண்களுக்கு அவர்கள் தெரிய மாட்டாங்க. ஆனா பார்க்க முடியுமா என்றால் பார்க்க முடியும், சில சமயங்களில் தென்படுவாங்க. இவர்களை பொறுத்தவரை அல்லாஹ் இவர்களுக்கு ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறான். எந்த உருவத்திலையும் அவங்களால் வர முடியும். ஆடு, மாடு, கோழி, எந்த உருவத்திலேயும் அவர்களால் வர முடியும். அசுத்தமான உருவத்திலேயும் வர முடியும். நான் சொல்வது புரியும் என்று நினைக்கிறேன். அசுத்தமான சில பிராணிகள் இருக்கிறது, அந்த உருவத்திலும் கூட இவர்களால் வர முடியும். ஆனால் மலக்குமார்களும் அது போன்று பல உருவங்களில் வர முடியும், அசுத்தமான உருவத்தில் அவங்க வரமாட்டாங்க. இந்த ரெண்டு கடையில வித்தியாசம். அது ஜின் என்று ஏன் அவர்களுக்கு பெயர் வந்தது, இன்சு என்று மனிதனுக்கு ஏன் பெயர் வந்ததுன்னு பாருங்க. அந்த அரபு இருக்க ஒரு அழகான மொழி, அது ஆச்சரியமான மொழி. ஜன்னு சொன்னால் ஜின்னு என்றால் மறைந்தது. இருள் சூழ்ந்த இரவருக்கு ஜன்னல் லைல் அப்படின்னு சொல்லுவாங்க. மறைந்து இருக்கக்கூடியது, அது மறைந்து வாழ்வதால் அதற்கு ஜின்னு என்று பெயர் வந்தது. நம்ம மஜ்னூன்னு சொல்றோமா இல்லையா, அதுவும் அந்த ஜின்ங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது தான். மஜ்னூன்னா அறிவு மறைந்து இருக்கிறது. மஜ்னூன் சொன்னா அறிவு மறைந்து இருக்கிறதா இல்லையா, அவர்களால் சிந்திக்க முடியல. எனவே இந்த வார்த்தை, அது மறைந்து வாழுகிறார்கள். நாம நாட்டில் தெளிவா வாழ்றோம். எப்படி நமக்கு ஷரியத் இருக்கிறதோ அது போன்று ஜின்களுக்கும் ஷரியத்து உண்டு. குர்ஆன் அதை பற்றி சொல்லும், ஹதீதுகளையும் அதை பற்றி தெளிவாக பேசுகிறது. ஷரியத்தில் நமக்கு என்னென்ன சட்டங்கள் இருக்கிறது, இப்ப இஸ்லாமிய ஷரியத்து முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியா என்ன சட்டங்களை நமக்கு சொல்லுகிறதோ அதே சட்டங்கள் யாருக்கு உண்டு, ஜின்களுக்கு உண்டு. ஜின்களும் அல்லாஹ்வை ரசூலை பின்பற்ற வேண்டும். குர்ஆன் அவங்க ஓதுவாங்க, வாழுவாங்க, வியாபாரம் செய்வாங்க, கல்யாணம் முடிப்பாங்க, குழந்தைகளை பெற்றெடுப்பாங்க, இல்மை தேடுவாங்க, எல்லாமே அவங்களுக்கு இருக்கு. ஆனால் நாம் பகிரங்கமாக வாழுகிறோம், அவர்கள் மறைமுகமாக வாழுகிறார்கள். அவர்களுடைய பகுதி வேறு. அது போன்று அவர்கள் பல உருவத்திலே வர முடியும், நம்மால் வர முடியாது. அவர்களுடைய உணவு வேறு, நம்முடைய உணவு வேறு. ஒரு கட்டத்தில் சையதுனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இன்னைக்கு ஜின்களுக்கு இந்த தீனை எடுத்து சொல்ல போறேன். ஜின்கள் வர இருக்கிறாங்க, ஜின்களினுடைய ஒரு குழு வர இருக்கு, என்னோட உங்களை யாராவது வர்றீங்களா அப்படின்னு கேட்ட உடனே சஹாபாக்கெல்லாம் கொஞ்சம் பயம் வந்துச்சு. நம்ம ஜின்னை பார்க்க போவோம் வாங்கன்னு சொன்னால் யாராவது வருவாங்களா, நம்ம இதில் வாங்க கொஞ்சம் அவங்க ஹஸ்ரத் இருக்கிறாங்க பார்த்துட்டு வருவோம், அந்த ஹாஜியார் இருக்கிறாங்க பார்த்துட்டு வருவோம்னா நம்ம போவோம். இந்த ஜின்னை பார்த்துட்டு வருவோன்னு சொன்னால் என்ன ஆகும்,
நம்மை ஒரு உண்மையிலே இவர் ஜின்னா இருப்பாரோ அப்படின்லாம் நினைக்கக்கூடிய சூழலை உருவாகிடும். ஒரு பயம் இருக்க தானே செய்யும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, யார சொல்லலாம் நான் வர்றேன் அப்படின்ட்டாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, போனாங்க. ஒரு பகுதிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை அழைத்து கொண்டு சென்றார்கள். இரவினுடைய நடுப்பகுதி. ஒரு இடத்துல ஒரு கோடை கிழித்தார்கள். ஒரு கோடை கிழித்து அது சொன்னாங்க, இந்த கோட்டை தாண்டி நீங்க வரக்கூடாது. இந்த கோட்டை தாண்டி நீங்க என்ன செய்யக்கூடாது, ஹதீதுகள்ல தெளிவாக இருக்கிறது. இந்த கோட்டை தாண்டி வரக்கூடாது. உங்களை கடந்து சிலர் செல்லுவார்கள். அப்படி செல்லும் பொழுது நீங்க அவங்களோட பேசாதீங்க. அவங்க உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க, நீங்களும் பேசாதீங்க. நீங்களா போய் வாய் கொடுக்க கூடாது, எந்த பேச்சும் பேசக்கூடாது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, போயிட்டாங்க. ரொம்ப நேரம் கழித்து அவர்கள் வந்தாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு தான் என்ன செஞ்சாங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னந்தனியா போயிட்டாங்களே, இருட்டா வேற இருக்கேன், அங்க இருள் சூழ்ந்து இருக்கு. ஏன்னா அந்த ஜின்கள்லாம் வந்து இறங்குறது அது உங்களுக்கு தூரத்துல இருந்து தெரியுது. இருள் சூழ்ந்து வேற இருக்கிறது, அதுல வேற இந்த கருப்பு கருப்பா வந்து எல்லாம் இறங்குறாங்க. ரொம்ப பயமா இருக்கே, என்ன ஆயிடுச்சோ தெரியலையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம போயிருவோமா அப்படின்னு என்ன வருது. ரசூலுல்லாஹ் பார்க்கற தன்னுடைய உயிரை பத்தி அவங்களுக்கு பயம் இல்லை. கண்மணி நாயகத்துக்கு ஏதாவது ஆகிடுமோ என்ற அச்சம் ஏற்பட்டு அதை நினைக்கும் பொழுது ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, எந்த காரணத்தை கொண்டும் இந்த கோட்டை தாண்டி நீங்க வரக்கூடாது. ஒரு கோடை போட்டு போயிட்டாங்க. நமக்கு பாருங்க, எல்லாம் ஹதீதினுடைய முன்மாதிரி. நம்முடைய குருநாதர் கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய ஒரு முரீதுக்கு ஒரு கோடை போட்டு வச்சாங்க, இதை தாண்டி நீ வராதே. அவருடைய மகளை ஜின்கள் கடத்திட்டு போயிடுச்சு. அப்போ கௌது நாயத்திர இடத்துல வந்து முறையிட்ட போது நம்ம மௌலிதில் ஓதுறோம், எல்லாமே ஹதீதினுடைய அடிப்படையில் தெளிவுபடுத்தப்படுது. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த இடத்துல நில்லு, நீ கோடு போட்டு வச்சுக்கோ. ஜின்கள் கடந்து போகும் பொழுது அதுல கடைசியாக வரக்கூடிய ஜின்னு தான், அவன் தான் தலைவன். அவன் இடத்துல உன்னுடைய கோரிக்கையை வை. உன்னை யார் அனுப்புனான்னு சொன்னா நான் அனுப்புறேன்னு சொல். அப்ப அந்த பெண்ணு அந்த திருப்பி வந்ததுங்கிற வரலாறு நம்ம மௌலிதுல ஓதுறோம். இங்கே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்க, எந்த காரணத்தை கொண்டு நீங்க என்ன செய்யக்கூடாது, வெளியில வந்துடக்கூடாது, அங்கே இருக்கணும் அப்படின்னு ரொம்ப வலியுறுத்தி சொல்லிட்டாங்க. அதனால இவங்க போகையில ரொம்ப நேரம் கழித்து அவங்க என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. வந்து அவங்களுக்கு நான் இப்படிலாம் பாடம் நடத்தினேன், மார்க்கத்தை எடுத்து நான் சொன்னேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவங்க எனக்கு எங்களுக்கான ஒரு உணவை நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள், பிரத்யேகமான உணவு. அது வரைக்கும் அவங்க சாப்பிடாம இருக்கிறாங்க, சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. பிரத்யேகமான உணவை எங்களுக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டு சில உணவுகளையும் அவர்களுக்காக ஏற்பாடு செய்தேன். அதுல முக்கியமான உணவு என்னன்னா, நம்ம இறைச்சி சாப்பிட்றோம் இல்லையா, ஆடோ மாடோ கோழியோ கருவாளியோ ஏதோ சாப்பிட்டுட்டு அந்த முள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முள்ளு அந்த ஜின்களினுடைய முக்கியமான உணவு. நம்ம வாழ்க்கையில் இதை கவனிக்க வேண்டிய விஷயம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த முட்கள் நீங்கள் சாப்பிட்டு இறைச்சியை சாப்பிட்டு விட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த முள் இருக்கு, அதை நம்ம திங்க போறது இல்லை, அது ஜின்களுக்கான உணவு. அதை நீங்க அசுத்தப்படுத்தாதீங்க, அதை நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, அசுத்தப்படுத்தக்கூடாது. அப்படி அசுத்தப்படுத்தினால் அந்த ஜின்களினுடைய பாதிப்பு பிள்ளைகளுக்கு ஏற்பட்டுரும். சில சமயங்கள் இந்த ஷைத்தான் கோளாறுலாம் ஏற்படுதா இல்லையா, இதுதான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. அதே மாதிரி மிருகங்களினுடைய விட்டைகள், இப்போ ஆடு மாடு சாணி இருக்குது, இதுல போய் சிறுநீர் கழிக்க கூடாது. நம்ம ஒரு சிறுநீர் கழிக்க வேண்டிய இடம் ஏற்பட்டது, நிலைமை ஏற்பட்டது, அந்த பகுதியில் பாத்ரூம் இல்லை, டாய்லெட் இல்லைன்னு சொன்னா நம்ம இடத்துல இருக்கிறோம், அந்த இடத்துல இந்த மிருகங்களினுடைய ஆடு மாடுகளில் இருக்கும் இல்லையா இந்த விட்டைகள், அது எந்த மிருகமா இருந்தாலும் கோழியாக இருந்தாலும் சரி, அவைகளில் போய் நம்ம சிறுநீர் கழிக்க கூடாது. அந்த மாதிரி நாம ஏதாவது செஞ்சால் அந்த ஜின்களினுடைய பாதிப்பு, எங்களுடைய உணவை நீ நஜீஸாக்கி விட்டாய் என்று சொல்லி அதை பிரச்சனை பண்ணும். இதே மாதிரி பொந்துகள் இருக்கு இல்லையா, அந்த நண்டு நம்ம கடற்கெல்லாம் பார்ப்போம், நண்டினுடைய பொந்துகள் இருக்கும், அது நண்டு நடந்து அதுல போய் என்ன செய்வாங்க, சின்ன பிள்ளைகள்லாம் சின்ன வயசுல நம்ம பார்த்து இருக்கிறோம், சிறுநீர் கழிக்கிறது. தண்ணியை ஊத்தினா பரவாயில்லை, சிறுநீர் கழித்தால் அதுகள் ஜின்கள் இருந்தால் இது ஆபத்தாக ஆகிவிடும். எனவே அது வசிக்கக்கூடிய இடங்களிலேயோ அதனுடைய உணவுகளையோ நம்ம அசுத்தப்படுத்தி விடக்கூடாது என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அருமையான பெருமக்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஜின்னை கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க. எல்லா ஜின்களும் கடல்கள்ல போய் முத்து எடுத்துட்டு வாங்கம்பாங்க, அது முத்து எடுத்துட்டு வரும், அது முத்துக்களை எடுத்துக்கொண்டு வந்து அவங்க பிரம்மாண்டமான மாளிகைகளை எல்லாம் எழுப்பி இருந்தார்கள் என்பதெல்லாம் தஃப்சீர்களிலே நீண்ட செய்திகளாக நாம் பார்க்க முடியும். எனவே ஜின்களுக்கு ஷரியத்தில் நம்முடைய மக்களுக்கு மனிதர்களுக்கு என்ன ஷரியத்தோ அதே ஷரியத்து எதுக்கும் இருக்கிறது, ஜின்களுக்கும் இருக்கிறது.
இப்போ ஒரு கட்டத்தில் ஜின்கள் ஆற்றல் மிகுந்தவை தான், வலிமை மிகுந்தவை தான். ஆனால் ஜின்களை விட வலிமை மிக்கவர்கள் மனிதர்கள் தான். எப்படிங்கிறத பாருங்க. சபா நாட்டினுடைய அரசியாக இருக்கக்கூடிய பல்கீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு அவங்க சுலைமான் நபியை பார்க்கறதுக்கு வர்றாங்க. ஒரு பெரிய பேரரசி வர்றாங்க. அப்படி வரும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதியை நெருங்கிட்டாங்க. அப்படி நெருங்கிய வேளையில் திடீர்னு அவங்களுக்கு ஒரு யோசனை. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யாராவது பல்கீஸ் நாயகருடைய சிம்மாசனத்தை கொண்டு வர்றீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. கால ஐஃப்ரீத்து மினல் ஜின்னி அன் ஆதிக பிஹி, நான் கொண்டு வர்றேன். எவ்வளவு நேரத்தில் கொண்டு வருவீங்க அப்படின்னா, நீங்க இப்ப தீர்ப்புக்காக வேண்டி உட்கார்ந்து இருக்கிறீங்க, சபையில உட்கார்ந்து இருக்கிறீங்க. இந்த சபையிலிருந்து எழுந்திருப்பதற்கு முன்பாக நான் வந்துடுறேன். ஒரு 2 மணி நேரம் வைங்களேன், ஒரு 2 மணி நேரம் இருப்பாங்க. அந்த 2 மணி நேரத்துக்குள்ள கொண்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கும் பல்கீஸ் நாய் இருக்கக்கூடிய பகுதிக்கும் இடையில இன்றைய கால அளவில் பார்த்தால் ஏறக்குறைய 3000 கிலோமீட்டர். 3000 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை 2 மணி நேரத்தில் நான் கொண்டு வர்றேங்கிறாங்க. அந்த ஜின்னு சொல்லுது, நான் 2 மணி நேரத்தில் கொண்டு வர்றேன். இன்னைக்கு கூட அது சாத்தியம் இல்லை. இன்னைக்கு சாத்தியமா? 3000 கிலோமீட்டர்கள் இருக்கக்கூடிய 3000 கிலோமீட்டர் இல்லை. அப்படி பார்த்தா இங்கிருந்து போய் எடுத்துட்டு வரணும் 6000 கிலோமீட்டர் ஆச்சு. போறதுக்கு 3000, வர்றதுக்கு 3000, 6000 கிலோமீட்டர் பிரயாணம் செய்து 2 மணி நேரத்தில் பிரம்மாண்டமான சிம்மாசனத்தை நான் கொண்டு வர்றேங்கிறாங்க. சிம்மாசனம்டா என்ன தெரியுமா? அதுல சில அறிஞர்கள் எழுதுறாங்க, நமக்கு சிம்மாசனம்டா என்ன வருது? மாப்பிள்ளை பொண்ணு கட்டியில் தான் ஞாபகத்துக்கு வரும், அல்லது அரசனுடைய அந்த கட்டியில் ஞாபகத்துக்கு வரும். இதுதான் பெரிய சிம்மாசனம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி அல்ல. அதுல பல அறைகள் இருந்தது. அந்த அளவை பார்த்தால் நம்ம பள்ளியை விட அது பெருசு. அந்த சிம்மாசனம் நம்ம பள்ளியை விட பெருசு, நம்ம பள்ளியை விட பன்மடங்கு பெருசாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிம்மாசனம். அதனால தான் அது ஒரு உலகம் அர்ஷுன் அதீம்ங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. அந்த பறவை சொன்னதாக சொல்லும் பொழுது அவளுக்கு அந்த சிம்மாசனம் ஒரு குர்சின்னு சொல்லி இருக்கலாம். குர்ஆன் என்ன சொல்லுது? உலகம் அர்ஷுன் அதீம், பிரம்மாண்டமான சிம்மாசனம். அப்ப இந்த பள்ளியை விட அது பெரியது. இவ்வளவு பெருசு நீங்க எதுல தூக்கிட்டு வருவீங்க? பிளைட்ல கொண்டு வர முடியாது, ஒரு கப்பல்ல கொண்டு வரணும். அது கலட்டி தான் கொண்டு வரணும். அதை கலட்டி வச்சு மாட்டி கொண்டு வர்றதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும்? 6000 கிலோமீட்டர் பிரயாணம். ஆனா 2 மணி நேரத்தில் கொண்டு வருகிறேன் என்று ஒரு ஜின் சொல்லுகிறது என்றால் எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கும். எனவே ஜின்கள் ஆற்றல் உள்ளவர்கள் தான். ஆனா காலல்லதி இந்தஹு இல்மும் மினல் கிதாப், அங்க இருந்த ஒரு அவுலியா சொன்னாங்க, நான் கொண்டு வர்றேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க 2 மணி நேரங்கிறது ரொம்ப அதிகம். ஏன்னா அவங்க கிட்ட வந்துட்டாங்க. அவங்க உள்ள வர்றதுக்கு முன்னால அந்த சிம்மாசனம் இருக்கணும். அவங்க பார்த்து அப்படி பிரமிச்சிடணும். என்னடா இந்த சிம்மாசனம் எப்படி இங்க வந்ததுன்னு அவங்க ஆச்சரியப்படணும். திடீர்னு அவங்களுக்கு யோசனை. ஆனா அவங்க நெருக்கமா வந்துட்டாங்க. அதுக்கு முன்னால யாரு கொண்டு வருவான்னு சொல்லும் பொழுது ஒரு இறைநேசர் சொன்னாங்க, நான் கொண்டு வர்றேன். எவ்வளவு நேரத்தில் கொண்டு வருவீங்க? நீங்க அப்படி கண்ணை மூடி அப்படி திறக்கணும், அவ்வளவுதான். நீங்க கண்ணை மூடி திறக்க நேரத்தில் கொண்டு வரணும். அப்படியா? கொண்டு வாங்க. நாங்க கொண்டு வந்துட்டேன்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு, வந்து நிக்குது. அப்ப இதுல என்ன விளங்குகிறோம் என்று சொன்னால், அறிஞர்கள் எழுதுறாங்க, ஒரு தூய்மையான இதயம் உடையவராக இருந்தால் அவர் ஜின்னை விட வலிமையானவர். சாலிஹீன்களாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க ஜின்னு செய்யறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு நத்திங், ஒண்ணுமே இல்லை அவங்களுக்கு. மனிதன் எப்போது பலகீனமாகிறான்ங்கிறதையும் அறிஞர்கள் எழுதுறாங்க. எப்பா ஜின்னை விட பலகீனமாகிறார்கள் என்று சொன்னால் அவன் அசுத்தமாக இருக்கும்போது. இதில் தான் நம்ம கவனிக்கணும். நம்ம பெண்களும் சரி ஆண்களும் சரி, நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகிறோம் கொள்கிறோம், சுத்தம் இல்லாத சமயங்களில் கொஞ்சம் பாதுகாப்பான ஏரியா. இப்போ நம்ம ஊருக்குள்ளே போகிறாங்க, தொழுகை இல்லாத நேரம், பெண்களை முதல்ல சொல்லுவோம். தொழுகை இல்லாத நேரம் இருக்கு இல்லையா பெண்களுக்கு? அந்த தொழுகை இல்லாத நேரத்தில் வீட்டை விட்டு வெளியில போறாங்க. கூடிய மட்டும் வீட்டுக்குள்ள இருக்கணும். வீட்டை விட்டு வெளியில போறாங்கன்னா வெளியிடங்களுக்கு போகாம, அவுட்டர்களுக்கு போகாம, சொந்த பந்தங்கள் ஊருக்குள்ள போனா பரவாயில்லை. இந்த முசீபத்து பிடித்த இடங்கள் சில இடங்கள் இருக்கும் இல்லையா, இந்த ஷைத்தானுடைய இடங்கள், அந்த நான் சொல்றது புரியும் உங்களுக்கு? அந்த ஷைத்தான் இடங்களை நம்ம கடந்து போகாத அளவுக்கு நம்ம பாதுகாத்துக்கணும் ஒண்ணு. அதே மாதிரி ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய இரவிலே வாழ்க்கையில ஈடுபட்டாலோ அல்லது தூக்கத்தில் ஸ்கலிதமாகிட்டாலோ, அந்த மாதிரி ஒரு நிலை, ஜுனுபான ஒரு நிலை ஏற்பட்டால் அவங்க உடனடியாக குளிச்சிடணும். அதோடு அவங்க வெளியில போக கூடாது. அந்த மாதிரி சமயங்களில் தான் இந்த ஜின்களினுடைய சேட்டைகள், முஸ்லிமான ஜின்கள் பெரும்பாலும் இந்த பாதிப்பை ஏற்படுத்தாது. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் 2 விதமான ஜின்கள் இருக்கிறாங்க. முஸ்லிமான ஜின்கள் இந்த பாதிப்பை ஏற்படுத்தாது.
காஃபிரத்தான ஜின்கள் என்ன செய்யும், இந்த பாதிப்புகளை ஏற்படுத்தும். எனவே இந்த விஷயங்களை நம்ம கவனத்தில் கொள்ளணும். இதே மாதிரி மகரிபுக்கு பிறகு இஷாவுக்கு இடையில இந்த மாதிரி இந்த வக்து இருக்குது, இது ஒரு முக்கியமான நேரம். இதுல உம்மு சிபியான் என்ற சில ஜின்கள் இருக்கிறாங்க. உம்மு சிபியான் என்ற சிறுவர்கள். அப்ப அதுல நம்ம வெளியில போறோம், கடைக்கு போறோம், அது பிரச்சனை இல்லை. இந்த குழந்தைகளை அந்த நேரத்தில் வெளியில கொண்டு போகக்கூடாது. சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லையா, சின்ன பிள்ளைகள் 2 வயசு 3 வயசு 6 மாசம் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சின்ன குழந்தைகளை நம்ம வெளியில கொண்டு போகக்கூடாது. அவர்களுக்குள்ள நேரம், அந்த ஜின்களுடைய நேரம் மகரிபுக்கு இஷாவுக்கு இடையில குறைஞ்ச நேரம் தானே. நம்ம ஒரு பாதுகாப்பான நேரம் வச்சிருக்கிறோம், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 10 நிமிஷம். மகரிபு சூரியன் அடைந்ததிலிருந்து ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு 3/4 மணி நேரம் டைம் வச்சுக்கோங்க. 3/4 மணி நேரங்கிறது ஒரு சேஃப், ஒரு பாதுகாப்பு. இஷா வரைக்கும் வைக்கிறங்கிறது ரொம்ப பெரிய பாதுகாப்பு. அந்த நேரத்தில் வெளியில கொண்டு போகாம பிள்ளைகள இருக்கணும். பிள்ளைகள் ஒரே அழிவிட்டு கிடக்குது, அடம் பிடிக்குது, சேட்டை, இதெல்லாம் அந்த ஷைத்தான்களினுடைய ஜின்களினுடைய தன்மை அது. எனவே இதை நம்முடைய இமாம்கள் ஹதீதுகளே இருக்குது, உம்மு சிபியானை பற்றி ஹதீதுகள்லாம் இருக்கு. எனவே இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் என்பதை நாம் இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கொள்வோம். கந்தக் யுத்தம் இதில் முக்கியமான இப்போ செய்தி இது. அந்த அகழ் யுத்தம் நடந்தது. அகழ் யுத்தம் நடந்த பொழுது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே எல்லாருமே முகாமிட்டு இருக்கிறாங்க. சண்டை நடக்கையில் எதிரிகள் வெளியில் இருக்கிறாங்க, குளிக்க வெளியில் இருக்கிறாங்க. மதீனாவுக்கு உள்ள கந்தக் அந்த பகுதியில் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபிகள் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்க, ஒவ்வொரு இரவும் கேட்பாங்க, கல்யாணம் முடிஞ்ச யாராவது, புதுசாக கல்யாணம் முடிஞ்ச மாப்பிள்ளை யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இருந்தால் நீங்கள் நைட்டுக்கு இன்னைக்கு வீட்டுக்கு போயிருங்க. சண்டை நைட்டில் நடக்காது, பகலில் தான் நடக்கும். அதனால் நைட்டுக்கு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அப்போ ஒரு சஹாபி எழுந்தாங்க, ஆமாம் யாரை சொல்லலாம், நான் புதுசாக கல்யாணம் முடிஞ்சவன் தான். அப்போ நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்களேன், போகும்போது கொஞ்சம் கையில் ஒரு ஆயுதத்தையும் சேர்த்து கொண்டு போங்க, ஒரு ஈட்டி எடுத்துக்கங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு சொல்கிறேன். அதே மாதிரி ஏன்னா போகிற வழியில் எதிரிகள் நிறைய இருக்கிறாங்க, யூதர்கள். அதனால அவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஈட்டியை எடுத்துக்கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க, வர்றாங்க. ஈட்டியை எடுத்துக்கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய வீட்டுக்கு வர்றாங்க. புது மனைவி, புதுசா கல்யாணம் முடிச்சவா வீட்டுக்கு வெளியில வந்து நின்றுகிட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தி அபு சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. அபு சாயிப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நாங்க வந்து ஒரு நாள் அபு சயீதுல் குத்ரி அபு சாயிபுங்கிறவங்க தாபி, ரசூலுல்லாவை பார்த்தவங்க இல்லை, அவங்க ஒரு சாலி. அவங்களோட சேர்ந்து தோழர்கள்லாம் சேர்ந்து ரசூலுல்லாவுடைய சஹாபி, ஒரு பெரிய சஹாபி அபு சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்க்கணும்னு வர்றாங்க. அப்படி பார்க்கணும்னு வந்த பொழுது நாங்க அபு சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு நாங்க வந்துட்டோம். வந்து அவங்க தொழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்ப நாம அங்க தொழுது முடிக்கட்டுமேன்னு சொல்லி நாங்க இருந்தோம். வீட்டு மூலையில் ஒரு கட்டில் இருந்து அந்த கட்டில் கடன்னு ஆடுது. எங்களுக்கு என்னடா இது கட்டில் தனியா ஆடுது என்னன்னு சொல்லி பார்த்தா கீழே ஒரு பெரிய பாம்பு இருக்கு, பெரிய பாம்பு இருக்கு. உடனே பாம்பு அடிக்கிறதுக்காக நாங்க என்ன செஞ்சோம், ரெடியான போது தொழுதுகிட்டு இருந்த அபு சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா இப்படி காட்டினாங்க. கூடுதல் அசைவு செய்யக்கூடாது, தொழுகையில இஷாரா செய்யலாம், அடிக்காதீங்க அப்படின்னு இப்படி கையை காட்டினாங்க. அப்போ நாங்களாம் சரி அவங்க சஹாபி சொல்கிறாங்கன்னு நாங்கள் கேட்டுட்டோம். தொழுகை முடித்த உடனே அதுக்கப்புறம் அந்த பாம்பை பற்றி செய்திகள் இல்லை, அந்த பாம்பு வெளியில் போயிடுச்சோ அல்லது அடித்த வெளியில் போட்டாங்களோ இருக்கட்டும். அவங்க சொன்னாங்க, பாம்பு வீடுகளுக்குள்ளே வந்துட்டால் சட்டு நீங்கள் அடிக்காதீங்க. இது நமக்கும் உள்ள பாடம். ஏன்னா ஜின்கள் வந்து பல சூரத்துகள்லையும் வரும், தோற்றங்கள்லையும் வரும் என்று நாம் சொல்லி இருக்கிறோம். பெரும்பாலான வீடுகளுக்குள்ள வர்றதா இருந்தால் அது பாம்பினுடைய தோற்றத்தில் தான் வரும் பெரும்பாலும் என்று சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றேன். வாங்க வீட்டை விட்டு வெளியில வாங்கன்னு சொல்லி ஒரு வீட்டை காட்டுறாங்க. இந்த வீட்டை பார்த்தீங்களா, இதுல ஒரு இளைஞர், அன்சாரி இளைஞர் இருந்தார். இப்பதான் அந்த செய்தி. அந்த இளைஞர் யார், புதுசா கல்யாணம் முடிச்சவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல. இப்ப அந்த செய்திக்கு நம்ம அங்க போறோம். அவங்க கேட்கிறாங்க, யாரும் சொல்லலாம், இப்ப நடந்தது அபு சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அந்த தோழர் என்ன செஞ்சாங்க, புதுசா கல்யாணம் முடிச்சதுனால வீட்டுக்கு போங்கன்னு ரசூலுல்லாஹ் அனுப்பிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு வரும் பொழுது வீட்டுக்கு வந்தா மனைவி வெளியில நிக்கிறாங்க. இவங்களுக்கு கோவம் வந்துட்டு, ஒரு புது மனைவி, புது மாப்பிள்ளைக்கு இருந்தா கொஞ்சம் கோவம் வருமா இல்லையா, நம்ம மனைவி நம்மளோட இருக்கணும் கொள்ளணும், வேற யாரும் பாத்திரக்கூடாது, இந்த மாதிரிலாம் இயல்பு, அது தப்பு இல்லை. இவங்க அதுவும் சஹாபிகள் அன்சாரிகள் கோபம் வந்தது, ரோஷம் வந்தது. என்ன நீ வீட்டுக்குள்ள நிக்கிறேன்னு அடிக்க போனாங்க. அப்போ சொன்னாங்க, பொறுமையா இருங்க, நீங்க வீட்டுக்குள்ள வந்து பாருங்க, உதுகுல் வீட்டுக்குள்ள வாங்க சொல்லி பார்த்தா வீட்டுக்குள்ள பாருங்க. இதனால தான் நான் வெளியில வந்தேன்னா அவங்களோட படுக்கையில பிரம்மாண்டமான ஒரு பாம்பு சுருண்டு கிடக்கு. அதனால நான் பயந்து வெளியில வந்தேன்றதும் இவங்க என்ன செஞ்சாங்க, அந்த ஈட்டியை வச்சு ஓங்கி என்ன செஞ்சாங்க, அதை குத்துனாங்க.
குத்தி ரெண்டா ஆயிடுச்சு. அது தூக்கி குத்தி அதோட என்ன வெளியில வீசிட்டாங்க. வீசப்பட்ட அந்த பாம்பு இரண்டாக, அந்த இரண்டு ஒன்றாக ஆகி உள்ள வந்து அவங்கள சுத்திட்டு அவங்களும் இவங்களும் போராடுறாங்க. அந்த பாம்பும் இந்த சஹாபியும் கடுமையான முறையில் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கனைக்குள்ள சில சஹாபிகள் இருந்தாங்க. இந்த செய்தியை இது எப்படி இது என்ன செய்யறதுன்னு தெரியல, தடுமாற்றத்தில் ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்றதுக்கு ஓடுறாங்க. அங்கே போன போது சொன்னாங்க, உங்களுடைய தோழருக்காக நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அவங்களுடைய ஹால் முடிஞ்சிருச்சு, அந்த பாம்பு அதை கடிச்சிருச்சு, அவங்கள பாம்பும் செத்து போயிடுச்சு, அவங்களும் இறந்துட்டாங்க, அது பாம்பல்ல ஜின்னு. வீடுகளுக்குள்ளே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஃபில் புயூத்தி அல்லது இன்னஃபி புயூத்திக்கும் அவாமிர், உங்கள் வீடுகளுக்குள்ளே சில வசிக்கக்கூடிய சில ஜந்துகள் இருக்கும், வரும். அப்படி அதை குறிப்பாக இந்த பாம்பு தான் அவங்க சொல்றாங்க. பெரும்பாலான அறிஞர்கள் பாம்பு வீடுகளுக்குள்ள வந்தால் அது ஜின்கள் தான் பெரும்பாலும். அப்படி வறுமையானால் நீங்க என்ன செய்யுங்க, முதலாவதாக 3 தடவை நீங்க தயை கூர்ந்து வெளியில போயிடுங்களேன் அப்படின்னு சொல்லணும். நீங்க தயை கூர்ந்து வெளியில போங்க அப்படின்னு 3 தடவை சொல்லுங்க. ஒரு கட்டத்தில் இப்படியே சொல்லி தர்றாங்க, அன்ஷுது குன்ன பில் அஹ்தில் லதி அஹத அலைகுன்ன சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லா தூதுனா வலா தல்ஹர்னா அலைனா, இப்படி சொல்றாங்க. தமிழே நம்ம சொல்லலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்கள் அடக்கி வச்சிருந்தாங்க, உங்களோட என்ன செஞ்சாங்க, ஒப்பந்தம் செஞ்சு வச்சிருந்தாங்க. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கேட்கிறோம், நீங்க எங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாதீங்க, தயவு கூர்ந்து வீட்டை விட்டு வெளியில போங்க அப்படின்னு ஒரு 3 தடவை சொல்லுங்கிறாங்க. சொன்னா அது வெளியில போயிடும், ஜின்களாக இருந்தால் வெளியில போயிடும். அப்படி 3 தடவை சொன்னதற்கு பிறகும் அது வெளியில போகவில்லை என்றால், அல்லது போயிட்டு திரும்பி வருகிறது என்று இருக்குமேயானால் அதை நீங்கள் கொள்ளுங்கள், அது ஷைத்தான் தான், அது பாம்பு தான் என்று கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். அருமையான பெருமக்களே, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு போறாங்க. தாயிஃபுக்கு போயிட்டு திருப்பி வரும்போது தாயிஃபில் இஸ்லாத்தை மக்கள் ஏற்றுக்கிடையில, மக்கானையும் ஏற்றுக்கிடையில. அவங்க வெளியில மக்காவுக்கு வரும்போது அதை செய்தியை கேள்விப்பட்டு மக்கால் இருக்கக்கூடிய குறைஷிகள் ஒரு சட்டத்தை பிரகடனப்படுத்துகிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயிஃபுக்கு போயிட்டு திரும்பி வர்றாங்க. தாயிஃப்லையும் அவங்களுக்கு என்ன செய்யல, ஆதரவு கிடைக்கல, மக்கானையும் ஆதரவு கிடைக்கல. இனிமேல் மக்காவிற்குள் நுழைய விடாதீர்கள் என்று அறிவிப்பு செஞ்சுட்டாங்க. அந்த அறிவிப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் கிடைச்சிருச்சு. ரொம்ப வருத்தப்பட்டு மக்காவுக்கு வெளியில இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், இது சரஃபனான், அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு நீண்ட ஆயத்தை அல்லாஹ் சொல்றான். நாம் என்ன செய்தோம் என்றால், ஜின்களில் ஒரு பெரும் கூட்டத்தை அவங்க அனுப்பணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததை அனுப்பணும். அவங்க குர்ஆன் ஓதுவதை அந்த ஜின்கள் எல்லாம் என்ன செய்து கால் தாழ்த்தி கேட்டது. அன்னஹுஸ்தமஅ நஃபரும் மினல் ஜின், ஒரு பெரிய கூட்டம் காதாழ்த்தி கேட்டு அங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டது. ஈமான் கொண்டு சொன்னா யாரு சொல்லலாம், மனிதர்கள் ஈமான் கொள்ளணும், நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க உங்களை ஈமான் கொள்றோம், எங்களுக்கு பின்னால கோடி கோடியா மக்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் நான் இதை சொல்றோம், உங்களை ஈமான் கொள்ள வைக்கிறோம் என்று. அதுக்கு பிறகு அது என்ன செய்து, ஃபகாலு இன்னா சமிஅனா, தன்னுடைய கூட்டங்களுக்கு போய் அது சொல்லியது, குர்ஆனன் அஜபன் யஹ்தி இலர் ருஷ்த், நேர்வழியின் பால் வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான குர்ஆனை நாங்கள் கேட்டோம், ஒரு அற்புதமான நபி வந்திருக்கிறாங்க. ஃபஆமன்னா பிஹி, அவங்களை நாங்க ஈமான் கொண்டோம். வலம் நுஷ்ரிக ரப்பினா அஹதா, எங்களுடைய ரப்புக்கு நாங்கள் இனிமேல் என்ன செய்ய மாட்டோம், ஷிர்க் வைக்க மாட்டோம் என்றெல்லாம் சொல்லுது குர்ஆன்ல இருக்கு. நீண்ட வசனங்களாக அது இருக்குது. அருமையான பெருமக்களே, ஆக அவங்க ஒரு பெரிய கூட்டம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது. அப்ப இன்னைக்கு வரைக்கும் முஸ்லிம்கள்ல ஒரு பெரும் பகுதியினர் தீனை ஜின்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெரிய கூட்டத்தார் இருக்கிறார்கள். எப்படி முஸ்லிம்கள் இருக்கிறோமோ அதே மாதிரி. அப்படிப்பட்ட இந்த ஜின்கள் ஒரு கட்டத்தில் சூரத்துர் ரஹ்மான் இறங்கிச்சு. சூரத்துர் ரஹ்மான் ஒரு அழகான சூரா இல்லையா, அர் ரஹ்மான் ஃபபிய்யாலா ரப்பிக மாத்துகதீபான், அப்படி இத்தனை தடவை வருது. அப்படி ஓதுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டுறாங்க. ஓதி காட்டிட்டு சொன்னாங்களா, என்ன நான் ஓதிக்கிட்டே இருக்கிறேன், நீங்க சும்மா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே என்னன்னு கேட்குறாங்க சஹாபாக்கள். சுக்கூத், எல்லாம் சுக்கூத்தா இருக்கிறீங்களே என்ன, நான் இதை ஜின்களுக்கு ஓதி காட்டினேன். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஜின்களுக்கு ஓதி காட்டின போது ஃபபிய்யாலா ரப்பிக மாத்துகதீபான், இப்படி எல்லாம் நான் அதிசயங்களை ஆச்சரியங்களை ஏற்படுத்தி இருக்கிறேன், இப்படி எத்தனையோ வல்லமைகளை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். இந்த பூமியை கடந்து என்ன செய்ய முடியாது, வானலோகத்துக்கு வர முடியாது, இல்லா பி சுல்தான், ராக்கெட் இருந்தாலே தவிர. சயின்ஸை பத்தி அப்பமே அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், சுல்தான்டா ராக்கெட்,
ராக்கெட் மூலமாகத்தான் என்ன செய்ய முடியும், விண்வெளியை கடக்க முடியும் என்பதெல்லாம் குர்ஆன்ல அர் ரஹ்மான்ல வருது. இந்த மாதிரி ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஆயத்துக்களை ஓதுறேன், நீங்க அமைதியா இருக்கிறீங்களே. அல்லாஹ் அதை திருப்பி திருப்பி கேட்கிறான், ஃபபி ஐய ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான், நீங்க எப்படி இந்த ஜின்களே மனிதர்களே நீங்க ரெண்டு பேரும் அல்லாஹ்வினுடைய உங்களுடைய ரப்புடைய அத்தாட்சியை எப்படி பொய்ப்படுத்துகிறீர்கள், எப்படி பொய்யாக்குறீங்க அப்படின்னு அல்லாஹ் ஒவ்வொரு இடம் திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு வரும் பொழுது அந்த ஜின்கள்லாம் பதில் சொல்லுது, இல்லை நாங்கள் பொய்ப்படுத்தவில்லை, நாங்கள் பொய்ப்படுத்த மாட்டோம், எங்களினுடைய ரப்பினுடைய இந்த அத்தாட்சியை நாங்கள் அங்கீகரிக்கிறோம், கபூல் செய்கிறோம் என்று அது பதில் சொல்லுது. அதை மாதிரி பதில் சொல்லுங்க அப்படின்னு சஹாபிகளுக்கு ஜின்கள் எவ்வளவு அழகா பதில் சொல்லிச்சு, நீங்க ஏன் அமைதியா இருக்கிறீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அருமையான பெருமக்களே, செய்திகள் நிறைய இருக்கிறது. பொதுவாக ஜின்கள் வாழக்கூடிய பகுதிகளாக தீவுகள் இருக்குது. அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியிலே ஏறக்குறைய 350 தீவுகள் இருக்கிறது. அங்கதான் நிறைய ஜின்கள் வாழ்வதாக ஒரு தகவலும் இருக்கு. நம்ம பார்க்கிறோம், இதுவரைக்கும் பல கப்பல்கள் காணாமல் போன செய்தி உண்டு. 149 கப்பல்கள் அட்லாண்டிக் பெருங்கடா அந்த பகுதியிலே காணாமல் போயிருக்கிறது. ஏறக்குறைய 45க்கு மேற்பட்ட விமானங்கள் காணாமல் போயிருக்கிறது. 1948 ஒரு பெரிய கப்பல் காணாமல் போன போது அமெரிக்கா 5 விமானங்களை அனுப்பியது. அந்த 5 விமானங்களும் காணாம போச்சு. இதுவரைக்கும் என்னங்கிறது தெரியல. ஆகவே அதுல இதுதான் அப்படிங்கிறது முடிவுக்கு இல்லை, ஜின்களினுடைய சேட்டைகளாக கூட அது இருக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்ததற்கு பிறகும் கூட அது என்ன நடந்தது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. விஞ்ஞான ரீதியான பல செய்திகளையும் நாம் சொல்ல வேண்டும் என்று நாம் வந்தோம். ஆனால் அதற்கான அவகாசம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வாய்ப்பை பயன்படுத்துவோம். மொத்தத்தில் இந்த ஜின்கள், முஸ்லீம்கள் நம்ம எப்படி வாழ்கிறோமோ இந்த மனிதர்களிலே அதே மாதிரி முஸ்லீமான ஜின்கள் என்ன செய்யறாங்க, பல கோடி இருக்கிறாங்க, நம்மை விட அதிகமா இருக்கிறாங்க. உலகத்திலே மனிதர்களுடைய எண்ணிக்கை விட ஜின்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம். நமக்கு முன்னாலே அவங்க படைக்கப்பட்டவங்க, அதே வாழ்க்கை, அதே படிப்பு, அதே தொழில் எல்லாமே இருக்குது அவங்கள்ட்ட. உணவுகள்ல வித்தியாசம் இருக்கிறது, அவங்க மறைந்து வாழ்கிறார்கள், நாம பகிரங்கமாக வாழ்கிறோம் என்பது போன்ற ஒரு சில வித்தியாசங்களை தவிர நம்மை போன்ற அவர்கள் முழுமையான வாழ்க்கை வாழுகிறார்கள் என்பதை இங்கே நாம் அறிந்து கொண்டு, இந்த ஜின்களினால் ஏற்படக்கூடிய சேட்டை எதனால், இந்த பாதிப்பு மனிதர்களுக்கு எங்கிருந்து வருகிறது என்பதையும் நாம் சொன்னோம். அதையும் பேணி நாம் நடந்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மக்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்பதையும், அல்லாஹ்வினுடைய படைப்புகள், இதனுடைய செய்தியினுடைய சாராம்சம், கோடிக்கணக்கான அல்லாஹ்வினுடைய படைப்புகள், ஆச்சரியமான படைப்புகளில் ஜின் படைப்பும் ஒரு ஆச்சரியமான படைப்பு என்பதை விளங்கிக் கொண்டு, அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய படைப்பை பற்றி சிந்திப்பது என்பது ஒரு பெரிய இபாதத். ராத்திரி முழுவதும் நின்று வணங்குவதை விட 1 மணி நேரம் நீங்கள் அல்லாஹ்வினுடைய அந்த குதரத்தை சிந்தித்து பார்ப்பது பெரிய இபாதத்துங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹ்வினுடைய குதரத்தை குர்ஆனை ஓதணும், அதனுடைய ஆயத்துக்களுடைய விளக்கங்களை விளங்கிக்கிட்டு நம்ம அல்லாஹ்வுடைய அத்தாட்சி ஆச்சரியத்தை பார்த்து அவனை புகழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். அது ஒரு பெரிய இபாதத் என்பதை நாம் உணர்ந்து அந்த அடிப்படையில் நாம் செயல்படுவோமாக. எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை எல்லா விதமான தீங்குகளை விட்டும் பாதுகாத்து ஈருலக சௌபாக்கியங்களையும் தந்தருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.